வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பதிவு என்னவென்றால், சந்நியாசி ஆக வேண்டுமென்றால் குடும்ப வாழ்க்கையே இருக்கக்கூடாதா என்று நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது நான் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறேன், எனக்கு குழந்தைகள், மனைவிகள் இருக்காங்க. நான் இறைவனை நோக்கி போகக்கூடாதுன்னா கண்டிப்பாக போகலாம். ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள், கடன்களை நீங்கள் உற்றார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அனைத்தையும் நிறைவு செய்துவிட்டு அப்புறம் நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வரணும். இங்க எல்லாத்தையுமே குடும்பத்த, தாய் தந்தையர அனைவரையும் தவிக்க விட்டுட்டு உங்களுடைய கடமைகளை முழுமையாக செய்யாமல், நீங்கள் இறைவனை நோக்கி பயணம் செய்தால், இறைவனுடைய வாசல் உங்களுக்காக திறக்காது. ஏனென்றால் இறைவன் மனிதனை படைத்ததே இந்த பூவுலகத்தில் உள்ள சுக துக்கங்களை அனுபவிக்கத்தான். அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இது எல்லாமே எனக்கு மாயை, நீதான் இறைவா உண்மைன்னு நம்ம சிவனோட பாதத்தை சரணடையும் பொழுது நம்மளுக்கு நிச்சயமாக